திருவள்ளூர் மாவட்டம் திருவேற்காடு நகராட்சி. திருவேற்காடு நகராட்சியில் ஆன்லைன் மூலமாக மகத்தான திட்டத்தை மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்தார். நகரமைப்பு பிரிவில் திரு சாந்தி அவர்கள் கடந்த 1.5 வருஷமாக அனுமதி இல்லாத கட்டடம், பல கட்டடங்கள் அந்த திருவேற்காடு பகுதியில் 18 வார்டு உட்பட்டது. அந்த 18 வார்டில் அனுமதி இல்லாத கட்டடத்துக்கு சுமார் 200 கட்டடம் மேலே இருக்குது. இதில் உயரதிகாரியை ஆய்வு பண்ணுங்கள், நான் சொல்கிற பேட்டி தவறாக இருந்தால் ஆய்வு பண்ணுங்கள். 200 கட்டடம் இருக்குது. இதனால் திருவேற்காடு நகராட்சி பொருளாதார இழப்பீடு நகரமைப்பு ஆய்வாளர் செஞ்சுருக்காங்க. இதுதான் உண்மை. ஏன்னா இவங்க மாதம் வாங்குகிற சம்பளத்தில் ஒரு 100 ரூபா கம்மியாக இருந்தால் இவங்க சும்மா இருப்பாங்களா? அதுதான் நம்ம கேள்வி கேட்குறோம். அப்போ ஒரு கட்டடத்துலேருந்து 200 கட்டடம் பொருளாதார இழப்பு ரீதியாக இவங்க பண்ணியிருக்காங்க. இதனால் ஆதாயம் அடைஞ்சிருக்காங்க. சொத்துக்கள் வாங்கப்பட்டுள்ளாங்க. இதை லஞ்ச ஒழிப்புத்துறை முறையாக விசாரணை பண்ணால் இவங்க சிக்கிறதுக்கு வாய்ப்பு உள்ளது. அதே போல் இந்த கடந்த 1.5 வருஷமாக கட்டிட அனுமதி கொடுத்துருக்காங்க. இவங்க சிஎம்டி ரூல்ஸ் படி வீடுங்கள்லாம் கட்டணும். ஆனால் அந்த இவங்க நகரமைப்பு ஆய்வாளர் போட்ட கையெழுத்துக்கும் அந்த பில்டிங்க்கும் சம்மந்தமே இல்லை. விதிமீறல்கள் உள்ளது. பல கட்டடங்கள் விதிமீறல் உள்ளது. முறையாக நோட்டீஸ் கொடுக்கணும். ஆனால் இவங்க நோட்டீஸ் கொடுக்கறதில்ல. ஒரு அனுமதி கொடுத்த பிறகு ஆய்வும் பண்ணுறதில்ல. முறையாக அந்த வீடு கட்டின பிறகு கூட ஆய்வு பண்ணுறதில்ல, நோட்டீஸும் கொடுக்கறதில்ல. அப்போ லைசன்ஸ் உள்ளே வராங்க. பொதுமக்களை இந்த திட்டம் ஆன்லைனில் கொண்டு வந்தது எதுக்கு? பொதுமக்கள் நேரடியாக ஆன்லைனில் விண்ணப்பம் செய்த பிறகு ஆன்லைன்லேயே பணத்தை செலுத்திய பிறகு ஆன்லைன்லேயே பிரிண்ட் எடுத்துக்கலாம். இதுதான் இந்த திட்டம். ஆனால் இவங்க முழுக்க லஞ்சம் லாவணத்திற்கு நோக்கத்தோடு லைசன்ஸ் சர்வர்களை வரவழைத்து அவர்கள் மூலியம் பிளான் போட்டு அவர்கள் மூலியம் எது சரி என்று சொன்னார்களோ அதுக்கப்புறம் தான் இவங்க டிக் பண்ணுறாங்க, ஓகே பண்ணுறாங்க. அப்போ முழுக்க இதில் லஞ்சம் லாவணியம் திருவேற்காடு நகராட்சியில் டவுன் பிளானிங்கில் நடக்குது. திருவள்ளூர் மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை என்ன பண்ணுதுன்னு தெரியல. ஆலந்தூர் லஞ்ச ஒழிப்புத்துறை ஸ்பெஷல் டீம் அதிகாரிகள் இந்த தீபாவளிக்குள்ளே திருவேற்காடு நகராட்சியில் ஆன்லைனில் மோசடி செஞ்ச கட்டிடங்களை ஆய்வு செய்யணும். பிளானுக்கும் கட்டிடத்துக்கும் சம்மந்தம் இல்லை. அதே போல் பொருளாதார இழப்பீடு நடந்திருக்கு. நகரமைப்பு ஆய்வாளர் சாந்தி அவர்கள் சொத்து பட்டியலை விசாரணை பண்ணணும். திருவேற்காடு நகராட்சியில் நகரமைப்பு ஆய்வாளர் சாந்தி அவர்களா, இல்லை அவரது மகனா, இல்லது அவரது கணவரா என்று சந்தேகம் வருகிறது. ஏன்னா அந்த லைசன்ஸ் சர்வர் அந்த திருவேற்காடு நகராட்சிக்கு எதிர்க்காகவே ஒரு லைசன்ஸ் சர்வர் ஆஃபீஸ் இருக்குது. அங்கே அவர் பையன் வராரு, நகராட்சி உள்ள அவர் கணவர் வராரு, அவங்க பையன் வராரு. அப்போ யார் நகரமைப்பு அதிகாரின்றத சந்தேகம் வருது. இது முழுக்க நகராட்சி நிர்வாக இயக்குனர் மதுசூதன் ரெட்டி அவர்கள் ஆய்வு செஞ்சார். ஆய்வு செய்த பிறகும் இது போல் தவறு மீண்டும் நடைபெறுகிறது. துறை ரீதியாக நகரமைப்பு ஆய்வாளர் சாந்தி அவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுப்பார் மதுசூதன் ரெட்டி அவர்கள் பார்ப்போம்.